ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம செய்ய போன ரெசிபி வெஜிடபிள் குருமா செய்யலாம். வாங்க பார்க்கலாம். குருமாக்கு தேவையான எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடாகட்டும். பாருங்கள், எண்ணெய் நல்லா சூடாயிருச்சு. இப்போ பட்டை, லவங்கம், ஏலக்காய் 3 லவங்கம், ஒரு ஏலக்காய், ஒரு பட்டை போட்டுருக்குறேன். நல்லா பொரிஞ்சு வந்துடுச்சு. இப்போ 2 கட் பண்ணி வச்ச வெங்காயத்தை சேர்த்துக்கோங்க. 2 பச்சை மிளகாய் சேர்த்து விட்டு நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கி வரட்டும். பாருங்கள், வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. இப்போ இஞ்சி பூண்டு விழுது சேர்த்து விட்டு நல்லா வதக்கிக்கோங்க. அந்த பச்சை வாடை போகட்டும், அது வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. எல்லாருமே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பாருங்கள், இப்போ 3 தக்காளி கட் பண்ணி வச்சா 3 தக்காளி சேர்த்து விட்டு நல்லா வதக்கிக்கோங்க. தக்காளி நல்லா வதங்கி வரட்டும். இப்போ குழம்புக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கோங்க. 2 டீஸ்பூன் உப்பு சேர்த்து விட்டு நல்லா வதக்கிக்கோங்க. பாருங்கள், தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. இப்போ 3 டீஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்திக்கோங்க. சேர்த்து விட்டு நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ காரத்துக்கு தேவையான மிளகாய்த்தூள் 1 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. சேர்த்து விட்டு நல்லா வதக்கிக்கோங்க. அந்த பச்சை வாடெல்லாம் போகட்டும், அது வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. பாருங்கள், மசாலா நல்லா வதங்கிருச்சு. இப்போ 1 டீஸ்பூன் கரம் மசாலா சேர்த்து விட்டு நல்லா வதக்கிக்கோங்க. பாருங்கள், மசாலா எல்லாம் நல்லா வதங்கிருச்சு. இப்போ கட் பண்ணி வச்ச வெஜிடபிள்ஸ், குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்ச வெஜிடபிள்ஸ் சேர்த்து விட்டு நல்லா வதக்கிக்கோங்க. காய் நல்லா வதங்கி வரட்டும். இப்போ தண்ணியை சேர்த்திக்கோங்க. காய் நல்லா வெந்து வரட்டும். பாருங்கள், எல்லா வெஜிடபிள்ஸுமே நல்லா வெந்து வந்துருச்சு. நல்லா சாஃப்டாக வெந்துருச்சு. பாருங்கள், நல்லா கொதி வந்துருச்சு குழம்பு. இப்போ அரைச்சி வச்சா தேங்காய் விழுது சேர்த்திக்கோங்க. சேர்த்து விட்டு நல்லா கிளறிக்கோங்க. குழம்பு நல்லா கொதி வரட்டும். பாருங்கள், நல்லா கொதி வந்துருச்சு. அந்த தேங்காய் பச்சை வாடை நல்லா போகட்டும். பாருங்கள், தேங்காய் பச்சை வாடெல்லாம் போயிருச்சு. குழம்பு சூப்பராக வந்திருக்குது. பாருங்கள், பரோட்டா, சப்பாத்தி, ரைஸ், இடியாப்பம் எல்லாத்துக்குமே வச்சு சாப்பிடலாம். சூப்பராக இருக்கும். செஞ்சு பாருங்கள் எல்லாருமே. பாருங்கள், சுட சுட வெஜிடபிள் குருமா ரெடி ஆயிடுச்சு.
தேங்க்யூ.